கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனம். அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை குறித்து சொல்லக்கூடியதான ஒரு நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தை. அன்பானவர்களே, நாம் இந்த 3வது மாதத்துக்குள்ளாக நம்மை பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழப்போகிறோம், இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கின்படி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று இந்த வசனம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய கிளைகள் என்று சொல்லப்படும், கிளைகள் என்பது ஒரு வளர்ச்சியினுடைய அடையாளம் என்று தான் சொல்லணும், ஒரு பெருக்கத்தினுடைய அடையாளம் என்று தான் சொல்லணும். ஆகவே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், ஆரோக்கிய சுகம், இப்படி எந்த விதமான காரியங்களாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எந்த காரியத்திலையும் கிளைகள் என்று சொல்லுகிறது. அப்போ அந்த கிளை என்றதான ஒரு பெருக்கத்துக்குள்ளாக இனி வரக்கூடியதான நாட்களில் நாம் இருக்க போகிறோம். அதே போல அந்த நம்முடைய பொலிவு, நம்முடைய அலங்காரம் ஒலிவ மரத்தை போல் இருக்கும். என்று ஒலிவ மரம் எந்த காலகட்டங்களிலுமே அது உயிரோடு தான் இருக்கும். எல்லா தட்பவெப்ப சூழ்நிலைக்கும் அது சாதகமாகவே தான் அது மாற்றிக்கொள்ளுமா. ஆகவே எந்த காலகட்டங்களிலும் உயிரோடு இருக்கிற அந்த ஒலிவ மரத்தை போல உங்களுடைய பொலிவு, உங்களுடைய அலங்காரம் அப்படி அழியாமல் இருக்குமாம். அதாவது உங்களை குறித்தான உயர் எண்ணங்கள், உங்களை குறித்தான வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும், அப்படி அழியாமல் ஆண்டவர் காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கை ஒரு நறுமணமாம், வாசனை நிறைந்ததாக இருக்கும், வெறுக்கத்தக்கதாக இருக்காது. ஆகவே அந்த அளவுக்கு நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்லவா. அந்த அளவுக்கு வாசனை வீசக்கூடிய ஒரு நல்ல மலராக நம்மை கர்த்தர் வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார். ஆகவே எந்த விதத்திலும் இந்த மாதம் ஒரு பெருக்கத்தின் மாதமாக நமக்கு அமையும். அதே போல நம்முடைய வாழ்க்கை ஒரு பொலிவு நிறைந்த, அலங்காரம் நிறைந்த, அழகு நிறைந்ததாக எல்லா விதத்திலும் காணப்படும். அது மட்டுமல்லாமல் நாம் வாசனை வீசக்கூடியவர்களாய் இருக்கிறோம். நற்கந்தகமாய் நாம் வாசனை வீசக்கூடியவர்களாய் நாம் காணப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்வை இந்த மாதத்திலே நமக்கு கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இதை நாம் விசுவாசிப்போம், பெற்றுக்கொள்வோம், வாழ்ந்து சுகமாயிருப்போம். அதே வேளையில் இன்றைக்கு வாரத்தின் முதல் நாளாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுத்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லவும், அவரை ஆராதிப்பதற்கும் தயவு கூர்ந்து எல்லாரும் இதை கேட்கக்கூடிய அத்தனை பேருமே உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆலயத்துக்கு செல்லுங்கள். கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு ஆராதித்து உங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துங்கள். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், ஆரோக்கியமாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய மகிமை உங்களை தாங்கும், நன்மை கிருபை உங்களை தொடரும். உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தையின்படியே எங்களை வாழ வைக்க போறீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேருடைய வாழ்வும் ஆண்டவரே எல்லா விதத்திலும் ஆண்டவரை வாழ்ந்து சுகமாயிருக்க. இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து முடி மட்டும் ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையும் இரக்கமும் பிரசன்னமும் பாதுகாப்பும் இருப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த மாதமும் உங்கள் வாழ்விலே இனிமையான மாதமாக இருப்பதாக. ஆமேன்.